ஹலோ, இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமான பகுதிகளை டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சிம்பிள் இங்கிலீஷு, பட் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நான் உணர்த்த போகிறேன். நம்பர் 1 பாருங்கள். இந்த எபவுட் அப்படிங்கிறது பற்றி அப்படின்னு தெரியும். ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துடுங்க. இட் காஸ்ட் மீ அபவுட் 10 rupees 20 rupees. ஏதாவது ஹி அரைவ்டு அபவுட், சுமாராக வந்தார், ஒரு 10 மணிக்கு வந்தார், 8 மணிக்கு வந்தார். He arrived about 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வாட் அபவுட் பிரேக்கு, ஹவ் அபவுட் கோயிங் ஃபார் எ வாக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். பட் இந்த பெரும்பாலானவங்க கஷ்டப்பட்டது என்னென்னா, ஐ எம் அபவுட் டு கால் யூ, ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. ஐ எம் அபவுட் டு கால் யூன்னா உங்களை கூப்பிட்டு தான் இருக்கேன். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூன்னா நான் கூப்பிட்டு தான் இருந்தேன். இந்த கால் யூக்கு பதிலாக மீட் யூ போடலாம், சென்ட் யூ போடலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம், டெல் யூ போடலாம், என்ன வேணாலும் போடலாம். அது ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. ஒருத்தர் நமக்கு ஒரு கால் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ நான் ஏற்கனவே கூப்பிட்றதா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. இப்போ கூப்பிட்றதா இருக்கேன்னா ஐ எம் அபவுட் டு கால் யூ. ஹி வந்தால் ஹி இஸ், ஷீ வந்தால் இஸ், தே வி யூ வந்தால் ஆர் போட்டுறணும். அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸ் ஆருக்கு வேறு, இஸ்ஸுக்கு வாஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கற்றுக்கிட கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2 பாருங்கள். எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் ஐ எம் யூஸ் டு இட். பட் பெரும்பாலானவங்க கொஞ்சம் இதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இட்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது கெட்டிங் அப் ஏர்லி, வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களேன். இப்போ எக்ஸாம் பாருங்கள். ஐ எம் யூஸ் டு கெட்டிங் அப் ஏர்லி, he is used to getting up early. அதை டூ பிறகு அந்த ing ஃபார்ம் ஆஃப் த verb தான் போடணும். I am used to doing exercises, he is used to doing exercises. இது நான் அதுக்கு பழக்கப்படலை அப்படின்னா, she is not used to eating so much at night. ராத்திரி நேரம் நிறைய சாப்பிட்றத அந்த பெண் பழக்கப்படுத்திக்கிடலை அப்படின்ட்டு. யூஎஸ்இடி அதுக்கு முன்னால் ஆமோ இஸ்ஸோ ஆரோ வந்தால், அப்புறம் யூஸ்டுக்கு பிறகு அந்த டிஓ2க்கு பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்பு போடணும். இது ஒரு இலக்கணம். இதுவும் ரொம்ப கஷ்டமாக சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 பாருங்கள். ஒரு எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஐ பாஸ் த எக்ஸாம், ஹி பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் த எக்ஸாம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது இல்லைன்னா, ஐ காட் த்ரூ த எக்ஸாம். அந்த காட் த்ரூடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் கெட் த்ரூ. கெட் த்ரூவுக்கு அக்செப்ட், ரீச்சு, கான்டாக்டு, பாஸ், இப்படி பல விதமான அர்த்தங்கள் இருக்குது. அதான் கெட் த்ரூ. இப்போ எக்ஸாம் பாருங்கள். ஐ கால்ட் யூ பட் ஐ குடின்ட் கெட் த்ரூ. நான் உங்களை கூப்பிட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட பேச முடியல அப்படிங்கிறது. ஸோ இந்த பாஸ்க்கு பதிலாக கிளியர் போடலாம், கிளியருக்கு பதிலாக காட் இந்த கெட் த்ரூ போடலாம். பாஸ்ட் டென்ஸில் பாஸ்டுக்கு பதிலாக கிளியர்டு அல்லது காட் த்ரூ போடலாம். இது நம்பர் 3. நம்பர் 4 பாருங்கள். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரி பண்ணுறோம், அன்ஹாப்பியாக இருக்கிறோம். அது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் டு ஃப்ரெட் ஓவர் ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். நம்ம எதாவது மறந்துடுதான்னு வைங்களேன். அப்போ அதை பெருசாக ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த சென்டென்ஸில் நான் சொல்ல வர்றேன். இப்போது ஸ்மால் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அதை நினச்சே ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில பிரச்சனைகள், குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கும், அதை நினச்சி அதை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சொல்லாமல் இருக்கும், இது சொல்ல முடியலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறோம். இந்த மாதிரியான இடங்களில் ஐ டோன்ட் லைக் டு ஃப்ரெட், எஃப்ஆர்இடி, ஃப்ரெட் ஓவர் ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அல்லது மிஸ்டேக்ஸ் அல்லது ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை போடலாம். 5வது பாருங்கள். எதை இன்னொன்னை விட ரொம்ப ஃபார் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரோமோ, அதை அவுட் வெயிங், OUTWEIGH அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு பண்ணலாம். பாருங்கள். த ப்ரோஸ் அவுட்வே த கான்ஸ். ப்ரோஸ் அப்படின்னா அட்வான்டேஜஸ், கான்ஸ்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ப்ரோஸ்னா மெரிட்ஸு, கான்ஸ்னா டிமெரிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த பெனிஃபிட்ஸ் அதனோட ரிஸ்க்கை விட கொஞ்சம் அவுட்வே அப்படின்னு சொன்னால் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன முதல்ல சொல்கிறீங்களோ, ப்ரோஸ்னா அட்வான்டேஜஸ், பட் டிஸ்அட்வான்டேஜஸ் அவுட்வே த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் கூடுதல் அப்படின்னு ஆயிரும். இந்த அவுட்வே அப்படிங்கிறது அதுக்கு முன்னால் உள்ளதை அது கூடுதல் அப்படின்னு சொல்ல வருது. இதுதான் நம்பர் 5. நம்பர் 6 பாருங்கள்.
A cup of hot coffee in the morning along with the Hindu paper is always a refreshing experience. இந்த ரெஃப்ரெஷிங் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சினிமாவில் அடிக்கடி சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். பாருங்கள், அதை மார்னிங் ஏர் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங் பண்ணும். அப்புறம் வந்து லோஷன் தடவுறோம், அதை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஒரு பழைய மூவியை பார்க்குறோம், ரெஃப்ரெஷ் பண்ணும். ஹெர்பல் காஃபி சாப்பிட்றோம், ரெஃப்ரெஷ் பண்ணும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஹெர்பல் காஃபி always refreshes me, refreshes her, அல்லது they want to refresh though they have had a coffee which they think that will refresh them அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம். இதுவும் சில பேர் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது, பட் யூஸ் பண்ணும்போது தான் கஷ்டம். நம்பர் 7, இப்போ நம்ம சில நேரங்கள் அப்படி ஆல்வேஸ் ஆர்கியூ, டிபேட் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். அட் எனி மிஸ்ஹாப், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, வெள்ளம் அந்த மாதிரி வருது, அதை பற்றி ரொம்ப விலாவரியாக ஆர்கியூ பண்ணுறோம், டிபேட் பண்ணுறோம். ஒன்லி டு டை அவே இவென்ச்சுவலி இன் த ஹம் ட்ரம் ஆஃப் லைஃப். இப்போ இம்பார்ட்டன்ட் வேர்டு இந்த ஹம் ட்ரம். அது ஒரு சுவையற்ற, இன்சிபிட், அன்இன்ட்ரெஸ்டிங். அதாவது நம்ம சாதாரண வாழ்க்கையில் பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்று வந்து அப்படி வந்து மறந்து போயிடுவோம் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். ஹம் ட்ரம் ஆஃப் லைஃப் அப்படின்னா சுவையற்ற, இன்சிபிட், INSIPID, அன்இன்ட்ரெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, குக்கிங் இருக்குது. இதெல்லாம் வந்து எதை நம்ம வந்து பெருசாக பேசுகிறோமோ அது வந்து சாதாரண இயல்பு வாழ்க்கையில் மறந்துடுதோம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். அடுத்தது, நான் இப்போ சமீபம் ஹிந்து பேப்பர் பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கர்ஸ் வந்து அவங்கள்ட்ட யூனிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க யூனியன் ஃபார்ம் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த வேர்டை பார்த்துட்டு உண்மையில் நான் அசந்து போயிட்டேன். ஐ வாஸ் ஸ்டார்டில்டு. அந்த வேர்டு என்னென்னா ஃப்ராக்மெண்டட். இது வந்து டிஸ்யூனிஃபைடு, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு. இப்போ பாருங்கள், ஹெபிடாட், எங்கே வசிக்கிறோம், அதாவது ஹெபிடேஷன், ஹெபிடாட்னா அது பறவைகள், விலங்குகள். ஹெபிடேஷன் சொன்னால் அது மக்களுக்கு. லேண்ட்ஸ்கேப்பு, மார்க்கெட்டு, சிஸ்டமு, சொசைட்டி. இது வந்து ரொம்ப யுனைட்டடாக இருக்கா, ஃப்ராக்மெண்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அந்த சென்டென்ஸ் பாருங்கள். த ஒர்க்கர்ஸ் ஆர் லார்ஜ்லி ஃப்ராக்மெண்டட். அங்கங்கே செதஞ்சு கிடக்காங்க, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத அந்த ஃப்ராக்மெண்டட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது அந்த சென்டென்ஸுக்கே ஒரு வேல்யூ, ஒரு அழகு கிடைக்கும். இது நம்பர் 8. நம்பர் 9 பாருங்கள். திஸ் மெத்தட் ஹேஸ் 2 advantages. ஃபர்ஸ்ட், இட் இஸ் சீப்பர், அண்ட் செகண்ட், இட் இஸ் குயிக்கர். இந்த சீப்பர், குயிக்கர் அப்படிங்கிறது நாங்கள் வந்து பேரலலிசம் அப்படின்னு சொல்லுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி சீப்பர், குயிக்கர் வந்து அது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு செகண்டை எப்படி பயன்படுத்தலாம், ஒரு சென்டென்ஸாக எப்படி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளூயன்சி வர்றதுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். திஸ் மெத்தட் ஹேஸ் 2 advantages. ஃபர்ஸ்ட், இட் இஸ் சீப்பர், அண்ட் செகண்ட், இட் இஸ் குயிக்கர். அப்புறம் நம்பர் 10 பாருங்கள். ஒன்று திரட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா வேறு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அங்கே வந்து 5 பேர் கூடி இருப்பாங்க. இளைஞர்களாக இருப்பாங்க, பெண்களாக இருப்பாங்க, முதியவர்களாக இருப்பாங்க. அவங்கவுங்க வேண்டியவங்க கூட அவங்கவுங்க வந்து ஒரு 5 பேர் 10 பேர் வந்து கூடியிருப்பாங்க. அதைத்தான் கங்க்ரிகேட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். இது வந்து பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே ஒரு லாபி இருக்குது. லாபி அப்படிங்கிறது வெயிட்டிங் ரூம். பீப்புள் வெயிட்டிங் ஃபார் ரூம் கங்க்ரிகேட்டட் இன் த லாபி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் கங்க்ரிகேட் பண்ணியிருக்காங்க 5-6 பேர். கங்க்ரிகேட் அப்படிங்கிறது சினிமா தியேட்டருக்கு போகிறோம், அங்கேயும் 5-6 பேர் வந்து அங்கங்கன்னு ஒன்று திரண்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இங்கிலீஷ் வந்து நம்ம பேசும்போது நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வேல்யூ இருக்கும். வேல்யூ, பியூட்டிஃபுல், என்ஹான்ஸ்மெண்ட், என்ரிச்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நிச்சயமாக எல்லோரும் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, ஆல் பெல் ஐக்கானை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. தேங்க்யூ.